2024 தேர்தல் என்பது கள நிர்ணயம் என்பது கூட்டணி கட்சிகள் கையில் தான் இருக்கிறது. அதிமுக தெளிவான கூட்டணி எடுத்தால் கரை சேர முடியும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். தெளிவான கூட்டணி அவருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், இப்ப காரணம் திமுகவுடைய கூட்டணி மிகவும் தெளிவாக மிகவும் ஸ்ட்ராங்காக எந்த சஞ்சலமும் இல்லாமல் சில சலசலப்பு வந்தா கூட திரும்ப அப்படி கட்டுக்கோப்பாக சொல்லக்கூடிய சூழ்நிலை, பிரச்சார வார்த்தைகள் உட்பட எல்லாமே அங்க நிலைநிறுத்தப்படுகிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ 2024 தேர்தல் என்பது இந்த கூட்டணியில் பிசறு ஏற்பட்டதால் சில கட்சிகளுக்கு வாழ்வா சாவா என்பது கூட தெரியும். விஜய் வந்ததனால் பாஜக ஓரங்கட்டப்பட்டு விட்டது. ஏன்னா அதிமுகவில் செதறுகின்ற அல்லது அதிருப்தியில இது வளராது என்று வெளியக்கூடிய வாக்குகளை நாம் பெற்றுவிடலாம், பிற்காலத்தில் அதிமுகவை கபாலிகரம் செய்து விடலாம் என்ற நிலையில தான் பாஜக அங்கே ஓனாயாக காத்திருந்தது. இன்று விஜயின் வருகைக்கு பிறகு கொஞ்சம் நெஞ்சம் இருக்கவங்க இந்த பக்கம் வரக்கூடிய விஜயை நோக்கி வரக்கூடிய நிலையில பாஜக மீண்டும் மோசமான நிலைக்கு சென்று மத ஆதி அரசியலை திருப்பரங்குன்றத்தில் நம்ம பார்க்கிறோம். இதை எடுக்க கையில் தொடங்கிடுச்சு, ஒரு வழி இல்லைன்ற நிலையில வந்து விட்டது. அப்போ தெளிவான கூட்டணி இருந்தால் வெற்றி பெறலாம் என்ற நிலை இப்பொழுதைக்கு சாதகமாகவும் மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குத்தான். அதனால் 2024 அவரை நோக்கி தான் வெற்றி செல்லும், காட்சிகள் மாறினாக தவிர